டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இந்த சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்க இந்த சலசலப்பலாம். ஸோ என்னன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நேற்று இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி 5 மணி அளவில் நாங்கள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டோம், நாங்கள் வந்து சமாதானமாக போகிறோம், போர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலாக இந்தியா ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நேற்று வீடியோவில் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ என்ன நடந்ததுன்றதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்மணி அப்படின்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளூர் செய்திகள்லேருந்து வெளியூர் செய்தி வர பல அப்டேட்ஸ் எல்லாமே இந்த சேனலில் உங்களுக்கு டிங் அப்படின்ட்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி விழும். ஸோ இனிக்கும் நம்ம அந்த பாகிஸ்தான் அண்ட் இந்தியாவுக்கு நடக்கக்கூடிய சண்டைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் இன்னைக்கு கொஞ்சம் குறைவான நியூஸ் தான் வந்து கிடச்சிருக்கு, வாங்க உங்களுக்கு தரேன். இந்த மாதிரி எல்லைகளில் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஜம்மு காஷ்மீர் பகுதியில் ஆர்எஸ்புரா அப்படின்ற பகுதியில் வந்து நேற்று பாகிஸ்தான் நடத்திய அந்த அத்துமீற தாக்குதலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ராணுவ படை வீரர் இம்தியாஸ் அப்படின்றவர் வந்து வீர மரணம் அடைஞ்சிருக்காரு. இந்தியாவோட இந்த போரில் விமானப்படை, கடற்படை, தரைப்படை அப்படின்ட்டு வெவ்வேறு படைகள் வெவ்வேறு விஷயங்கள் வந்து இந்த ஆப்ரேஷன் செந்தூரில் ஈடுபட்டு இருக்கு. அதில் இந்தியாவோட விமானப்படை அதிகாரி தலைவர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, இந்தியா விமானப்படை ஆப்ரேஷன் செந்தூரில் நிறைய பங்களிச்சிருக்கு வெற்றிகரமாக. ஸோ ஃபார் ஆப்ரேஷன் செந்தூர் இது வரைக்கும் முடியலை. ஸோ இனிமேலும் விமானப்படையோட பங்களிப்பு நிறையவே இருக்கும். அண்ட் தவறான தகவல்களை யாரும் பரப்ப வேண்டாம் அப்படின்ட்டு இந்தியாவோட விமானப்படை வந்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் இடையில வந்து தாக்குதல் நீடிச்சதுனால ஐபிஎல் நடத்துகிற பிசிசிஐ என்ன சொல்லியிருந்துச்சுன்னா, தற்காலிகமாக ஐபிஎல்லை நிறுத்தி வைத்திருந்துச்சு. ஸோ அதை வந்து இப்போ வந்து பின்தள்ளி மீண்டும் ஐபிஎல் மேட்சஸ் நடக்க போகுது. மே 13 இந்த விஷயம் நடக்க போகுதுதான் சொல்லியிருக்காங்க. பிசிசிஐ ஒவ்வொரு அணி நிர்வாகத்துக்கும் தங்களோட அணியில் இருக்க வீரர்களை வந்து ஒருங்கிணைக்கிற மாதிரி வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சுகள் எல்லாமே வந்து சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரி 3 இடங்களையும் வச்சு முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ சொன்னதுனால மீண்டும் ஐபிஎல் நடைபெற போகிறது அப்படிங்கிறது தான் ஐபிஎல் எல்லாருக்கும்கான ஒரு புது அப்டேட். இவ்வளோ போர் நடந்துச்சு, இந்த மாதிரி தாக்குதலாம் நடந்துச்சு, எத்தனை பேர் இறந்தாங்க, இந்தியா சைட்லேருந்து யாராச்சும் உயிரிழந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஃபார் 3 பேர் இறந்ததை பற்றி நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்போசிட்டில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாமா. இதை வந்து ஏர்ஃபோர்ஸ் விமானப்படை அதிகாரி ஏகே பர்த்தி அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. எங்களுடைய மோதலில் இந்தியாவோட மோதல் பார்த்தீங்க அப்படின்னா டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணணும் அப்படின்றது மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு மாறாதான் பாகிஸ்தான தாக்குதல் இருந்துச்சு. ஏன்னா பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவோட ராணுவத்தை தான் அழிக்கிறதுல ரொம்ப ஃபுல் ஃப்ளெட்ஜாக இருந்தாங்க. அதனாலேயே மே 8, 9 இந்தியாவுக்குள்ள பல ட்ரோன்கள் இறக்கப்பட்டது பாகிஸ்தான் சைட்லேருந்து. நாங்கள் ப்ரிப்பேராக இருக்கவே வந்து அந்த ட்ரோன்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் மிகவும் ஆபத்தான டெரரிஸ்ட் முகாமை தான் நாங்கள் வந்து ஆப்ரேஷன் செந்தூர் அப்படின்ற மூலயமா 9 டெரரிஸ்ட் கேம்பை வந்து அவங்க அழிச்சாங்க. 100க்கும் மேற்பட்ட கொடூரமான பயங்கரமான தீவிரவாதிகள், பாகிஸ்தான் தீவிரவாதிகளை வந்து சோஃபார் இவங்க கொண்டிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட 100+ தீவிரவாதிகள் வந்து இறந்துருக்காங்க. அண்ட் அந்த 9 டெரரிஸ்ட் கேம்புமே வந்து தரைமட்டம் ஆயிருந்ததுன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்தியா சைட்லேருந்து இழப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சைட்லேருந்து 5 ராணுவ வீரர்கள் வந்து சோஃபார் இறந்து போயிருக்காங்க அப்படின்றது வந்து அஃபீஷியலாக நம்மளுக்கு இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்தும் மிலிட்ரி சைட்லேருந்தும் வந்திருக்கு. சோஃபார் இந்தியா பாகிஸ்தான் நிறைய மோதல்கள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நைட் இந்தியாவை தாக்குனாலும் பாகிஸ்தானை கண்டிப்பாக நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இந்திய படை ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. எப்போ அடித்தாலும் நான் திருப்பி அடிப்பேன்டா அப்படின்ற மாதிரி மோடி இப்போ வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்காரு இந்த
அத்துமீறலுக்கு அப்புறம். ஸோ என்ன நடக்க போகுது? இது வந்து சமாதானம் திரும்பி பண்ணுவாங்களா இல்லை போராவே போயிடுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து கண்மணி அப்படின்ற இந்த சேனலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கண்மணி. பாய்.